அகில இந்திய மகளிர் அணி அனு பாஸ்கர் அவர்கள். நான் அன்னபூர்ணா பாஸ்கர். பிரசிடென்ட் சார் நம்ம நம்ம தமிழ்நாடு ஜெயக்குமார் சாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். மேடம் இப்போதான் இவங்க அப்பாயின்ட் பண்ணுறீங்களா? இவங்க ஆல்ரெடி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அப்பாயின்ட் பண்ணி ஆச்சு அவங்கள. உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அவர் தமிழ் மாநில அந்த கட்சியினுடைய தலைவர். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. ஒரு காலத்தில் சீமான் தம்பிகளால் வில்லப்போரான் விவசாயி என்று மூலை முடுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்ட விவசாயி சின்னம் தற்போது கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி கையில் உள்ளது. தமிழகத்தில் விவசாயி சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று சீமான் நீதி கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்த நிலையில் பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி தமிழகத்தில் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி என்று பெயரை மாற்றி வைத்துக் கொண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தமிழக தலைவர் டாக்டர் யோகி ஜெயக்குமார் தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் தாங்கள் விவசாயி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய மேலிட பார்ப்பாளர் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை ரொம்ப ஜாம் ஆகுது அறிவிக்க உள்ளோம். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே ஆகுது. ஆமாம். எதுக்குங்க? சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருவாங்க எங்களுக்கு. 3 மாதம் முன்னே கட்சி ஆரம்பிக்கல. எங்களுடைய கட்சி இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் மேல ஆகுது. மர்க்கா சொல்லு. 3 மாசம் மேல ஆகுது. மர்க்கா சொல்லு. 3 மாசம் மேல ஆகுது. விவசாயி சின்னத்தில் போட்டியிட சீமான் விரும்பினால் தங்களுடன் கூட்டணி வைத்து தங்கள் சின்னத்தில் போட்டியிடலாம் என்று குறும்பாக கூறி நகைப்பை ஏற்படுத்தினார். குறைந்தது 10 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்ற இடங்களில் நாங்கள் 3வது இடம் அல்லது 4வது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவன் என்ன தெரியுமில்ல, நாங்கள் பேசும்போது எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான். எப்படி ரொனால்டோ வாங்க பந்துலாடும்னு கூப்பிடும்போது போகாத என்னையே தெருவில் கோல் குண்டி அடிக்கிறப்ப வாங்க 2 பேர் விளையாடுவோம்னா ரெடே கோபப்பட்டு அடிக்க முடியாது. செய்தியாளர் சந்திப்புக்கு வந்து அவரது வாகனத்தின் பேனட்டில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கரில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்றும் முன்பக்க கண்ணாடியில் கலைஞர் அறிவகம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தங்களுக்கு விவசாயி சின்னம் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் பாஜக தான் என்று நம்பி வந்த நிலையில் வேறு ஒரு முகாமில் இருந்து விவசாயி சின்னத்தை பறிக்க வேலை நடந்திருப்பதாக தம்பிகள் தற்போது ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர். சார் இப்போ எங்களுடைய கட்சி கொள்கைகளை நாங்கள் கீழ்மட்டத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கொண்டு போகிறோன்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு பாருங்கள், அப்போ தெரியும். உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் முனாஃப் மற்றும் வேல்ராஜ்.